வணக்கம் மக்களே, இது ஆங்கிலியா ஆரி டிசைன்ஸ். இப்போ நம்ம இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் செயின் ஸ்டிச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு என்ன தேவைன்னா, நீடில், துலிப் நீடில் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சீவிங் த்ரெட், நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஸ்டிக் பென் நம்ம எழுதுறதுக்காக நான் வச்சுருக்கேன். அதை இப்போ இதை வச்சு பார்க்கலாம் வாங்க. பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் துலிப் நீடலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேறு இன்னொரு நீடலும் இருக்குது. நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்காக அந்த நீடல் நீங்கள் வந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், உருண்டையாக ஒரு மாதிரி இருக்கும். சரி வாங்க, எப்படி வந்து பேசிக் செயின் ஸ்டிச்சை போடலாங்கிறது பார்ப்போம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்கே இதுதான். செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டா தான் நம்ம எல்லாமே கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு சின்ன லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் அந்த சின்ன லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இது மேலேயே தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம், செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். சீவிங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. டெய்லர்ஸ் கிட்ட இருக்குது, நம்ம கடையில் வாங்கிக்கலாம். டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுறது இது சீவிங் த்ரெட். இதை வந்து நல்லா வந்து நாட் போட்டுக்கோங்க. நம்ம நாட் போடுவோம் இல்லைங்களா, சாதாரணமாக முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பெருசாக நல்லா உருண்டையாக வர வரைக்கும் நிறையா முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு மேலே வந்து துணிக்கு மேலே அது வராது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா முடிச்சு, நல்லா நிறைய முடிச்சஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டாலே போதும். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. நல்லா முடிச்சு வர மாதிரி, நிறைய முடிச்சு வர மாதிரி நல்லா ரவுண்டாக உருண்டையாக போட்டுக்கோங்க. இப்போ துலிப் நீடில் நான் இந்த மாதிரி த்ரெட்டஸ் வந்து சுற்றி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, பிடிக்கிறப்போ கொஞ்சம் வழுக்காமல் இருக்கிறதுக்காக தான். இந்த நீடில் வந்துட்டு கொக்கி மாதிரி இருக்கும், ஓகேங்களா, கொக்கி மாதிரி இருக்கும். அந்த பெண்ட் வந்துட்டு அங்கே இருக்கும். அந்த பெண்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு நிறைய நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த கொக்கியில் இருக்கிற மாதிரியே தான் இதில் இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறதுட்டு. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட தம் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி அதை சுற்றி ஆள்காட்டி விரல் சுற்றி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 த்ரெட்டும் ஒரே இதில் வர மாதிரி. ஃபஸ்ட்டு மேல் போர்ஷனை பார்க்கலாம், அதுக்கப்புறமே கீழே எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த நீடில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பெண்ட் இருக்குதுங்களா, அது வந்துட்டு எந்த இது லைனுக்கு கொண்டு போகிறீங்களோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்துக்கோங்க. கீழே வந்து சுற்றிக்கணும். கீழே வந்து நீடில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கட்டும். கீழே எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறேன், ஃபுல் வீடியோவை பாருங்கள். இந்த பெண்ட் இருக்குறீங்களா, இந்த பெண்ட் வந்துட்டு நம்மளை எந்த பக்கம் நீங்கள் போட்டுட்டு போகிறீங்களோ அதை பார்த்து தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இப்படி அந்த பெண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கீழே விட்டு, கீழே வந்து த்ரெட்டை வந்துட்டு சுற்றுவீங்க. கீழே அடியில் சுற்றிட்டு அப்படியே மேலே இழுத்து, மேலே வந்து ஒரே ஒரு ரொட்டேட், ஆப்போசிட் சைடு ஒரே ஒரு ரொட்டேட் தான். நீங்கள் எந்த சைடு வச்சுருக்கீங்களோ அதுக்கு அப்படியே அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரொட்டேட், திருப்பி ஒரு ரொட்டேட் பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸே தான் போய்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு இந்த நம்மளை பார்க்குற மாதிரி இப்படி வச்சுட்டேன் அந்த லைனுக்கு நேராக. இப்போ அந்த பெண்டை கீழே விட்டுட்டு, நீடில் கீழே ஒரு நூல்ஸ் வந்து சுற்றிக்கிறேன் கீழே. இப்போ மேலே எடுக்கிற ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்து அப்படியே நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள், எடுத்துட்டேன் இப்போ நான், ஓகேங்களா. இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு எப்படி வந்துட்டு த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகே, அடியில் வந்துட்டு எப்படின்னா, இப்போ வந்துட்டு அடியில் வந்துட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். அடியில் நீடில் வந்துட்டு நம்ம உள்ளே விடுறோம் இல்லைங்களா, அப்போ விடுறப்போ இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்படி பார்த்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. நம்ம எதை பார்த்து போடுறோமோ அந்த மாதிரி தான் போயிருக்கும் நீடில். அப்படின்னா ஹாஃப் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணக்கூடாது, ஹாஃப் ரொட்டேட் பண்ணிட்டு மேலே இழுத்துட்டு அப்படி இப்போ அந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் திருப்பி இப்படி வந்துட்டு ரொட்டேட் பண்ணிடணும். அவ்வளோதான். இதே பாருங்கள், இப்போ கீழே விட்டுட்டேன். ஓகே, ஆஃப் ரொட்டேட் வந்துட்டு மட்டும் பண்ணுவோம். அந்த த்ரெட்டை வந்துட்டு பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி நான் மேலே எடுத்துட்டேன். ஓகே, இதே மாதிரியே தான் போடணும். ஓகே, கீழே விடுறப்போ கீழே விட்டு கீழே வந்து என்ன பண்ணுறோம்னா ஹாஃப் ரொட்டேட் தான் பண்ணணும். ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து மாட்டிக்கும், வராது. ஹாஃப் ரொட்டேட் தான் பண்ணணும். ஓகே, மேலே எடுக்கிறப்போ மேலே அந்த த்ரெட்டை ரொம்ப மேலே எடுத்துடக்கூடாது, லைட்டாக மேலே எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு நீடில் ரொட்டேட் பண்ணி அப்படியே எடுத்துடணும். அவ்வளோதாங்க. இதே ப்ராசஸ் தான் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை இதை விட இன்னும் டீட்டெயிலாக போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை விட டீட்டெயிலாகவே போடுறேன். என் நாட் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன் எப்படி என் நாட் போடணுங்கிறது. இதோட நான் கண்டினியூ பண்ணியே உங்களுக்கு நான் போடுறேன். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
வாட்ச் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ ஸோ மச்.